ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டு பாத்ரூம் டோரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உப்பு கரை இருந்தாலும் சரிங்க, 5 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த உப்பு கரை எல்லாமே போயிடுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம புட்டெல்லாம் செய்ய போகிறோன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போதும் போல் புட்டு மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பெருசாக்கிற கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ள ஒரு கண்ணு போல் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. ஒரு நல்ல கிளாத் வச்சு கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம புட்டுக்கு ரெடி பண்ணிடலாங்க. கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போல் நம்ம துருண தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணோம் இல்லையா, புட்டு மாவு நீங்கள் 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. எல்லா பக்கம் நீங்கள் தூவிட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல் நம்ம மாவு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது மேலே நீங்கள் நார்மல் சர்க்கரை இல்லை நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் பாருங்கள் நார்மல் சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேங்க. எனக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேங்க. இது போல் நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தேங்காய் ஒரு லேயர், அதே போல் ராகிமா ஒரு லேயர், அதே போல் சர்க்கரை ஒரு லேயர், இதே போல் நீங்கள் இன்னொரு லேயர் போல் நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள் இன்னொரு லேயர் போல் நான் போட்டு வச்சுக்கிட்டுங்க. இப்போ நம்ம மொத்தமாக ஒரு லேயர் போல் நம்ம போட்டு வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ புட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொட்டாங்குச்சியில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி நல்லா சுழந்ததுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சு அது உள்ளுக்குள்ள நம்ம கொட்டாங்குச்சி வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் போல் மட்டும் வச்சுக்கோங்க. 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சுட சுட புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் அழகாக கமுத்தி போட்டுக்கலாம். கொட்டாங்குச்சி மேலே லைட்டாக நம்ம தட்டுனா போதுங்க, அழகாக நமக்கு புட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நல்லா ஹெல்த்தியான ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்குங்க. ஒரு 2 சொம்பலுக்கு தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எக்ஸ்பிரி முடிஞ்சு போன மாத்திரை ஒரு 7-8 போல் எடுத்துக்கலாங்க. தண்ணி உள்ளுக்குள்ளே நீங்கள் மாத்திரை போட்டுக்கோங்க. கரெக்டாக 1 செகண்ட் போல் நீங்கள் விட்டால் போதும். அந்த மாத்திரை ஃபுல்லாகவும் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கிட்டுடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே பார்த்தீங்கன்னா இட்லிக்கு போடக்கூடிய சோடா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வினிகர் ஒரு 3 மூடி போல் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. இந்த டிப்ஸு எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு சிங்கை நம்ம என்ன தான் க்ளீனாக வச்சுருந்தாலுமே அந்த சிங்க் உள்ளுக்குள் நமக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பூச்சிகள், கருப்பான் பூச்சியெல்லாம் நமக்கு வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்க நைட் டைமில் சிங்க் உள்ளுக்குள்ளே இது போல் ரெடி பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டா போதும். சிங்கில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும். மற்ற பூச்சி, கருப்பான் பூச்சி எதுவுமே நமக்கு வராது. சிங்க்குமே நமக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம தேங்காய் வச்சுருப்போம், தேங்காய் மேலே இருக்கக்கூடிய நாரை நம்ம எடுத்துக்கலாங்க. இது போல் குட்டி குட்டிய நார் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நார் மேலே எந்த பக்கம் நல்லா தப்பமாக இருக்கோ அந்த பக்கத்தை நீங்கள் முன்னாடி பக்கம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நாரை சைடில் வச்சுட்டு ஒரு குச்சி நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு குச்சி நான் எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம நார் எடுத்துக்கலாங்க. நார் நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த நார் உள்ளுக்குள்ள நம்ம கரெக்டாக நம்ம குச்சி வச்சுக்கலாங்க. இது போல் வச்சதுக்கப்புறம் நாரை வச்சு நல்லா இது போல் நீங்கள் ரோல் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நார் குச்சி 2 சேர்த்து நல்லா டைட்டாக நம்ம நூல் வச்சு நம்ம கட்டிக்கலாங்க. இல்லை நீங்கள் இது போல் லப்பர் பேண்டை நீங்கள் மாட்டி விட்டுக்கலாங்க. நான் பாருங்கள் லப்பர் பேண்ட் நான் மாட்டி விட்டுக்கிட்டுங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நமக்கு நார் மேலே பாருங்கள் கொஞ்சம் அன்னிவனாக்குது இல்லையா, அதை மட்டும் நம்ம சிசர் வச்சு லைட்டாக மட்டும் கட் பண்ணிடலாம். அதிகமாக நீங்கள் கட் பண்ணாதீங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாங்க. ஆனால் நான் இன்றைக்கி டஸ்ட்டு க்ளீன் பண்ண யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் குட்டி குட்டி இடம், குட்டி குட்டி சந்துக்குள் நம்ம கை வச்சு க்ளீன் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் ரெடி பண்ணிட்டு அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த டஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை அழுக்காக இருக்கட்டுங்க, அது எல்லாமே நமக்கு வந்துடும். நல்லா சுத்தமாகவே நமக்கு க்ளீன் ஆகுங்க. அதுக்கப்புறம் நமக்கு டோருக்கு மேலே நமக்கு கை வச்சு க்ளீன் பண்ண நமக்கு எட்டாது இல்லையா? அதுக்காகவும் இதை வச்சு அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். டஸ்ட்டு ஃபுல்லாக நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு டோர் சந்தில் பாருங்கள், அங்கேயுமே நமக்கு நிறைய டஸ்ட் இருக்கும். அது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம அரிசி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணாலே 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே நமக்கு வண்டு புழு பூச்சில் நமக்கு வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம பெருங்காயத்தூள் வச்சுருப்போம். அந்த பெருங்காயத்தூள் காலியானதுக்கப்புறம் அந்த டப்பாவை நம்ம தூக்கி போடாமல் வச்சுருப்போம். அந்த மாதிரி டப்பா எடுத்துக்கோங்க. அந்த டப்பா நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பின் நம்ம எடுத்துக்கலாங்க. சேஃப்டி பின் நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த டப்பா மேலே ஓரங்களில் அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்க டப்பா மேலே ஃபுல்லாகவும் சின்ன சின்ன ஹோல்ஸை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நமக்கு நல்லாவே பெருங்காயத்தூள் வாசனை வருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி உள்ளுக்குள் நம்ம இந்த பெருங்காயத்தூள் டப்பாவை உள்ளுக்குள் நம்ம புதைச்சி வைக்க போகிறோங்க. இந்த மாதிரி நீங்கள் புதைச்சி வைங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அரிசி உள்ளுக்குள்ளே இதோட வாசனைக்கே பார்த்தீங்கன்னா வண்டு புழு பூச்சில் நமக்கு வராமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணியில் எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 போல் பிரியாணியில் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் பிச்சு போட்டு அரிசி மேலே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதுமே கூடங்க நமக்கு அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சி நமக்கு எதுவுமே வரவே செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பாத்ரூம் டோர் தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். பாத்ரூம் டோர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மேஜிக்கான சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. ஒரு 2 கரண்டிகளுக்கு நான் தோசை மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் புளிச்ச தோசை மாவு இல்லை நீங்கள் நல்ல தோசை மாவு, எந்த தோசை மாவு இருந்தாலும் ஒரு 2 கரண்டிகளுக்கு நீங்கள் தோசை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. கரண்டி வச்சு தோசை மாவை நம்ம நல்லா கலக்கிக்கலாங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் இது போல் நல்லா நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம சோடா சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம துணிக்கு சேர்க்கக்கூடிய துணி பவுட்ரு 1 ஸ்பூனுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கலாங்க. வாட்டர் கேன் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ண சொல்யூஷனை நீங்கள் வாட்டர் கேனில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது போல் நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பி எடுத்துக்கலாங்க. லைட்டாக அடுப்பில் ஹீட் பண்ணி கம்பி எடுத்துகிட்டு இந்த மூடியில் நம்ம சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போல் நம்ம ஒரே ஒரு ஹோல்ஸ் போல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம பாத்ரூம் டோர் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இந்த பாத்ரூம் டோரில் எந்த அளவுக்கு உப்பு கரை அழுக்கு கரை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகும். இப்போ நம்ம ரெடி பண்ண மேஜிக்கான சொல்யூஷன் எடுத்துகிட்டு அந்த பாத்ரூம் டோர் மேலே எல்லா பக்கமும் இந்த தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருங்க. இந்த சொல்யூஷன் நீங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஊரெல்லாம் வைக்க வேண்டாங்க. உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நார் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்க்க வேண்டாம். லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கனாலே அழுக்கு எல்லாமே நமக்கு போயிடுங்க. இப்போ நான் பாருங்கள், பாத்ரூம் ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் வச்சு எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு நார் வச்சு எல்லா பக்கம் நல்லா நான் தேய்ச்சிக்கிறேங்க. பாருங்கள், பாத்ரூம் டோர் ஃபுல்லாகவும் நல்லா நான் தேய்ச்சிக்கிட்டேங்க. நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் வச்சு எல்லா பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் ஊற வைக்க வேண்டாங்க. கையோடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணிடலாங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டோரில் இருக்கக்கூடிய அழுக்கு கரை உப்பு கரை எல்லாமே நமக்கு போயிட்டு அந்த டோர் பார்க்கவே நமக்கு பளிச்சுன்னு புதுசு போலவே இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள், டோர் ஃபுல்லாகவும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ நமக்கு இந்த டோர் மேலே எங்கேயுமே உப்பு கரை அழுக்கு கரை எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டோர் மேலே எவ்வளோ அழுக்கு கரை உப்பு கரை பல வருட கரையாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் பார்க்க நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.